ஹலோ கைஸ், வெல்கம் டு பையிங் டூ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெரைட்டி தோசை ஷாப். ஒரு 10,000 முதலீட்டில் 50,000 எப்படி சம்பாதிக்கிறது, அதற்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். ஒரு மினிமமாக நான் சொல்கிறேன், அது எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற உங்களுக்கு தொழில் வாய்ப்பு சம்மந்தமான வீடியோக்களை பார்க்க பையிங் டூ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெரைட்டி தோசை ஷாப். அது எப்படின்னா நம்பர் ஆஃப் வெரைட்டியில் வந்து தோசை மேக் பண்ணணும். அது எப்படின்னா மினிமம் ஒரு 20 ருபீஸ் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு பெர் தோசைக்கு. இதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 40லேருந்து 50 வரை உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கான ஐடியாவை நான் எனக்கு கொடுக்குறேன். இப்போ இது பார்க்க போனோம்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் வெரைட்டி நம்ம ஒரு மினிமமாக ஒரு 5 வெரைட்டி சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா இது ஒரே பேசிக் கான்செப்ட் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா எத்தனை வெரைட்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப் டு 100 தோசை வரை நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் என்னென்ன தோசை ஆட் பண்ணலாங்கிறத ஒரு வெரைட்டியாக நான் உங்களுக்கு ஒரு மினிமைஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஒரு பெஸ்ட் செல்லிங்காக ஒரு கறி தோசைங்கிறது எல்லா இடமே ஃபேமஸாக இருக்குது. கறி தோசை, பன்னீர் மசாலா தோசை, பட்டர் மசாலா தோசை, பிஸ்ஸா தோசை, ஸ்பெஷல் நெய் தோசை, பன்னீர் தோசை, இந்த மாதிரி மெனு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் செலவு என்னென்னா ஒரு கப்பு மாவோட செலவுனா ஒரு 5 ரூபா ஆகும். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறது ஒரு 10 ரூபா ஆகும். இதில் வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக நெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 ருபீஸ் ஆகும். டோட்டலாக ஒரு 20 ரூபா தான் ஆகும். இதில் உங்களுக்கு 40 to 80 வரை லாபம் இருக்குது. நீங்கள் உங்கள் கடையோட லொக்கேஷன் இருக்குது. இதுக்கு நார்மலாக ஒரு ரோட் சைடு ஷாப்பே போதும் தான். பெருநகரங்களில் மேக்ஸிமம் வந்து ஒரு 60 to 70 வரை விற்கிறாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். உங்களோட தோசை பெஸ்ட் குவாலிட்டி இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் வரவேற்பு இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து இந்த தோசை ஷாப்லாம் ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் வந்து பிக் சிட்டிகளில் தான் இருக்குது. மும்பை மற்றும் சென்னை அந்த மாதிரி பெருநகரங்களில் அதிகமானது இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பெர்ஃபெக்ட் தோசை உருவாக்கலாம். தேவையான முக்கியமான ஒன்றுனா ஒரு பெஸ்ட்டான மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல ஒரு கடை இல்லைனா ஒரு ரோட் சைடு ஷாப்பை நீங்கள் போடலாம். இதில் முக்கியமானது ஒரு தோசை போடுறதுக்கான அந்த தோசை கல், அப்புறம் கேஸ் ஸ்டவ், அப்புறம் வந்து ஒரு மாவு மற்ற உபகரணங்கள் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம். அந்த இடம் இருந்தால் போதும். நீங்கள் கொடுக்குற டேஸ்ட்டில் தான் இருக்குது இதோட பெனிஃபிட்ஸ். அண்ட் தென் உங்களோட ப்ராஃபிட் அதில் தான் இருக்குது. ஹை குவாலிட்டியாக கொடுக்கணும், நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கணும். ஒரு தோசை சாப்பிட்றவங்க அதில் ஒரு 4 தோசை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு உங்களோட டேஸ்ட் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ அதிகமாக சேல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ப்ராஃபிட் ரேஞ்ச் ஹை ஆகும். பெர் டேயில் ஒரு 15,000 to 20,000 சம்பாதிக்கிற பெருநகரங்கள் மேக்ஸிமம் ஒரு 30K 40K அந்தளவுக்குலாம் பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிங்களில் அதிகமாக சம்பாதிக்காங்க. நம்மளோட கொடுக்குற வெரைட்டி மட்டும் அதோட டேஸ்ட் தான். இப்போ சில்ட்ரன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஸ்வீட் தோசை, சாக்லேட் தோசை, அந்த மாதிரி பிஸ்ஸா தோசை, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு போகிற பேட்டர் அண்ட் தென் மசாலா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் குவாலிட்டியில் அதுக்காக நீங்கள் ட்ரைனிங் எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் இதில் என்னென்னா ஹை ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதில் இந்த ஃபுட்டில் வந்து கேட்கும்போது தான் நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க. அதனால் ஃபுட் வேஸ்ட் ரொம்ப கம்மி, மினிமைஸ் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வியாபாரம் ஓடுதோ அந்தளவுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு தொழில். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பெரிய முதலீடு ஒன்றும் தேவையில்லை, நார்மலான முதலீடு தான். இது போன்ற உங்களுக்கு அடுத்தடுத்து சூப்பரான பிஸ்னஸ் டிப்ஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறதுக்காக நாங்கள் காத்திருக்கோம். எங்களோட சேனல் வந்து பையிங் டூ சேனல். இதை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு குட் நியூஸ் அண்ட் குட் பிஸ்னஸ் ஐடியா. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஏரியாவில் இந்த வெரைட்டி தோசை ஷாப் இருக்கா என்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தோசை எவ்வளோ கொடுக்குறாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இது போன்ற ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.